தயவு செஞ்சு இந்த வீடியோவை சின்ன பசங்களும் சின்ன பொண்ணுங்களும் பார்க்காதீங்க. நான் யாரையும் கெடுத்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? கல்யாணம் ஆனவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க. நல்ல குடும்பத்து பெண்களுக்கும் நல்ல குடும்பத்து ஆண்களுக்கும் இந்த வீடியோ கிடையாது. தன்னோட புருஷனா உலகம் உயிரா நினைக்கிற பெண்களுக்கும் கிடையாது. தன்னோட மனைவிதான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு நினைக்கிற ஆண்களுக்கு இது கிடையாது. சரிங்களா? நான் ஒரு பதிவு பார்த்தேன். அந்த பதிவு பார்த்தோன்னே எனக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. அது என்ன அப்படி பதிவு பார்த்தேன்னா, ஒரு ரெண்டு ஆம்பளைங்க பேசிக்கிறாங்க, பேக்கரியில உட்காந்து பேசிக்கிறாங்க. டே, அந்த பொண்ணை நான் ஈஸியா விழுக வச்சிட்டேன்டா. எப்பறம் மச்சா விழுக வச்ச? நல்லா போன் பண்ணி மணிக்கணக்குல அவளுக்காக நான் டைம் எடுத்து மணிக்கணக்குல பேசினேன்டா. என்னோட பேச்சுல மயங்கி விழுந்துட்டாடா. மித்தபடி நான் அவளுக்கு 5 காசு செலவு பண்ணடா. ஆனா என் பேச்சுல மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டும் பேசிக்கிறாங்க. இந்த பொண்ணுங்களே நீங்க கேளுங்க, புருஷன்கிட்ட புருஷா உங்களுக்கு மாடு மாதிரி உழைச்சு சம்பாதிச்சு போட்டு உங்க குழந்தைங்களுக்கு வேணுங்கிறது பார்த்து உங்களுக்கு வேணுங்கிறது பார்த்து வீட்டுக்கு அரிசி பருப்புல இருந்து மண்ணில இருந்து அத்தனை சிலிண்டர்ல இருந்து அத்தனை உங்களுக்கு வாங்கி கொடுத்து உங்களை மகாராணி மாதிரி பாத்துக்கிட்டு கூடி நல்லா பாத்துக்கிற புருஷங்க நான் சொல்றேன். அந்த மாதிரி பார்த்தும் கூடி நீங்க ஒரு இடத்துல தப்பு பண்றீங்க. புருஷன் தப்பு நல்ல 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 கணவர்மார்களே, நீங்க ஒரு இடத்துல தப்பு பண்றீங்க. என்னதான் நீங்க வீட்டுக்கு எல்லாம் உழைச்சு கொண்டு உங்களுக்கு ஒரு ரூபா செலவு பண்ணிக்காம வீட்டுக்கு கொண்டு நீங்க போட்டீங்கனாலுமே உங்களுக்குன்னு தேவையை உங்க தேவையை நீங்க பாத்துக்காம வீடு கொண்டாட்டி நம்ம குழந்தைங்க அப்படின்னு நினைச்சு நீங்க பாத்தீங்கன்னாலும் நீங்க ஒரு இடத்துல மெயினான ஒரு இடத்துல தப்பு பண்றீங்க. அது என்ன ஆகுனா, உங்க மனசுல இருக்கிற பாசத்தை வாய் வழியா சொல்லுங்க. நீங்க உங்க பொண்டாட்டி பத்தி எப்படி எல்லாம் கற்பனை வச்சிருக்கீங்க, கவிதை வச்சிருக்கீங்கன்னு வர்ணிச்சு கொட்டுங்க. அவர் நல்ல ட்ரெஸ் சீரை கட்டினா அழகா இருக்குன்னு சொல்லுங்க, பூ வச்சா அழகா இருக்குன்னு சொல்லுங்க, உங்களுக்கு இந்த சீரை கட்டினா நல்லா இருக்கு, உனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வர்ணீங்க. உங்க மனைவி உங்ககிட்ட அதுல எதிர்பார்க்கிறாங்க. நீங்க அந்த வார்த்தையை பேச தவறுனால அடுத்த ஆண் எந்த பெண்ணுமே தன்னை வர்ணிக்கிற ஆம்பளைய மனசுக்கு வச்சிருப்பா, ஓரமா வச்சிருப்பா, சத்தியமா ஓரமா வச்சிருப்பா. இந்த வார்த்தையை நம்மள ஒரு பெண்ணே நீ அழகா இருக்குன்னு சொன்னா அந்த பொண்ணு நம்ம அந்த நாள் பூரா மனசுல வச்சிருப்போம். நம்மள அழகா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே நான் சொல்லி நம்ம என்ன யோசனையில இருந்தாலுமே அந்த அழகுங்கிற ஒரு வார்த்தைக்கு நம்ம மனசுக்கு நம்ம கட்டிக்கிற சீலை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே, அவங்க விட நம்ம பெட்டரா கட்டிருப்போமோ அப்படின்னு பொண்ணே தோணும் போது உங்க மனைவிய நீங்க அவ எப்படி இருந்தாலும் சரி, நீங்க வீட்டுக்கு மாடு மாதிரி உழைச்சு கொண்டு அவளுக்கு தேவையில்லை நீங்க பண்ணாலும் ஒரு இடத்துல நீங்க தப்பு பண்றீங்க. அந்த இடம் தான் மனசு விட்டு பேசுங்கன்னு சொல்ற. உங்க மனசுக்குள்ளார உங்க பொண்டாட்டி அப்பப்ப ரசிங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரசிச்சு அந்த ரசிப்பை உங்க மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க, வெளிப்படுத்துங்க, பொண்டாட்டி கிட்ட வெளிப்படுத்துங்க. அப்பதான் உங்க பொண்டாட்டி அந்த என்ன சொல்றது, அந்த தான் அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லி யாருமே நம்ம சொல்லலையே அப்படின்னு நினைக்கிற பெண்கள் 1-2 பேர் நிறைய பேர் இருக்குதான் செய்யறாங்க. 1-2 பெண்கள் தான் நம்ம கண்டுக்க மாட்டாங்க. நம்ம புருஷன் சோறாக்கி போடணும், நம்ம குழந்தைகளை பாத்துக்கணும், நம்ம புருஷனை பாத்துக்கணும். என்னதான் அவங்க வேலை செஞ்சாலும் அத்தனை வேலை கிடையிலேயே அவங்க ட்ரெஸ் பண்ணி நின்னாங்கன்னா உங்க ட்ரெஸ் நீ போட்டுக்க ட்ரெஸ் நல்லா இருக்குமா, அந்த சேரீ உனக்கு அழகா இருக்குமா, நீ பூ வச்சு அழகா இருக்குமா, நீ நடந்தா அழகா இருக்குமா, நீ சிரிச்சா அழகா இருக்குமான்னு சொல்லுங்க. உங்க பொண்ணாட்டி நீங்க தான் சொல்றீங்க. இன்னொருத்தவங்க சொன்னாதான் அந்த பொண்ணாட்டி இம்ப்ரெஸ் ஆகி தப்பு பண்றா.